ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நாளை தூங்கி முடிச்சு எழுதிருக்கும் பொழுது உங்களை சுற்றிலுமே யாரும் இல்லாமல் ஒரு பாலைவனத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. அப்படி ஒரு இடத்துல ஒரு மனிதன் 71 நாட்கள் உயிரோட இருந்திருக்காரு. அவரோட பெயர் தான் ரிக்கி மெகி. அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 2006 ஆஸ்திரேலியாவில் அவுட்பேக் பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. ரிக்கியுமே ஒரு ட்ரக் டிரைவர். ஒரு நாள் அவர் டெசர்ட் ரோட்ல ட்ரக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த ரோடுமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சில நேரம் தான் அங்கே யாராவது வருவாங்க, அதுலயும் தற்செயலா தான் யாராவது பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த டைம்ல ஒரு மனிதன் ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டான். அந்த ரிக்கியுமே ஒரு நல்ல மனுஷன். அவரு ட்ரக்கை நிப்பாட்டி அந்த மனுஷனை உள்ள ஏத்தினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிக்கிக்கு அந்த மனுஷன் ஒரு ட்ரிங்க் கொடுத்தான். ரிக்கியுமே அதை கேஷுவலா வாங்கி குடிக்கவும் செஞ்சாரு. ஆனா ரிக்கிக்கு அதுக்கப்புறம் தான் தலை சுற்ற ஆரம்பிச்சது. கண்களுமே மயங்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னு நினைவே இல்லை. சில மணி நேரம் கழிச்சு ரிக்கி மெதுவா கண்களை திறந்து பார்த்தாரு. ஆனா அவர் இருந்த இடம் ட்ரக் இல்ல. அவர் மெல்ல எழுந்திருச்சு சுற்றி பார்த்தாரு. சுற்றிலும் வெறும் மணல் மட்டும். அவருமே சுற்றி சுற்றி பார்த்தாரு. ஒரு மனிதன் கூட இல்ல. அப்பதான் அவருக்கு புரிய வருது, இந்த பெரிய பாலைவனத்துல ஒருத்தரை நம்பி தனியாக மாட்டிக்கிட்டோன்னு. ரிக்கியுமே முதல்ல ரோடு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி நடக்க ஆரம்பிக்கவும் செய்யறாரு. ஆனா டெசர்ட்ல எந்த திசை போகணும்னு கம்ப்ளீட்டா கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. அவர் எவ்வளவுதான் சுத்தி சுத்தி பார்த்தாலும் எல்லா திசையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெயிலுமே அங்க அளவுக்கு அதிகமா அடிக்கிறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப ஹெவியாவும் இருக்கு. சோ கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு தண்ணீர் இம்மீடியட்டா தேவைப்படவும் செய்யுது. அதனாலேயே எங்கெங்கயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கவும் செய்யறாரு. கொஞ்ச நேரம் தேடுறாரு. அப்படி தேடும் போது ஒரு ஸ்வம்ப் மாதிரி இடத்த அவர் பார்க்கவும் செய்யறாரு. அதுல இருந்த தண்ணி எல்லாம் ரொம்பவும் கெட்டு போயிருந்தது. அவரால் அதை குடிக்கவும் முடியாது. ஆனா ரிக்கிக்கு வேற வழி இல்லாதனாலேயே அதை அவர் குடிக்கவும் செய்யறாரு. சரியான டைம்ல ரிக்கிக்கு அந்த வாட்டர் கிடைச்சதுனாலேயே அதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணவும் செய்யறாரு. அவர் ரோட பார்த்து நடக்க ஆரம்பிச்சு 2 டேஸும் ஆகுது. ஃபுட் அண்ட் வாட்டர் இல்லாம உடல் அளவுல ரொம்ப சோர்வடையவும் செய்யறாரு. இதனாலேயே ரிக்கிக்கு வேற வழி தெரியாம அந்த பாலைவனத்துல கிடைக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சு சாப்பிடவும் செய்யறாரு. ஆரம்பத்துல சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. போக போக அதுவே சரியாயிடுச்சு. ஒரு மனிதன் உயிர் காக்க வேண்டும்னா அந்த நேரம் எவ்வளவு தைரியம் வேணும்னு ரிக்கிக்கு புரிய வந்தது. அந்த சில நாட்களும் வாரங்களாவும் மாறுது. ரிக்கி ரொம்ப ஒல்லியா செய்றாரு. அவரோட உடல்ல ரொம்பவும் பலம் குறைஞ்சிருது. விக்கிக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் நடக்க முடியாமவும் போயிருது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரை உயிரோட வச்சிருந்தது அவரோட ஹோப் தான். ஒரு நாள் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்கன்னு அவரோட நம்பிக்கையை அவர் விடல. இரவு நேரங்கள்ல கோல்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலேயே அந்த டெசர்ட் பகுதியில கடந்த சின்ன சின்ன குச்சிகள் எடுத்து ஆங்காங்கே நைட் டைம்ல உட்காந்து தீ காய வரான். அண்ட் இவரோட லக்குக்கு அந்த டெசர்ட்ல ஒரு மழையும் பெய்யுது. அந்த 2 நிமிஷம் மழையும் வச்சு தான் தாகத்தை தீர்க்கவும் செய்யறாரு. சோ நார்மலா ஒரு மனுஷன் வாழணும்னா தண்ணீர் மட்டும் குடிச்சா போதுமா என்ன? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? ஒரு நாள் அந்த டெசர்ட் பகுதியில ஒரு ஃபார்மர் வந்தாரு. அந்த டைம்ல இவர் அவரை பார்க்கவும் செய்யறாரு. ரொம்பவும் நிக்க கூட முடியாத நிலைமையில அவர் பக்கத்துல வந்த உடனே இவருக்கு அவரு ரிக்கின்னு புரிய வரவும் செய்து உடனே அவருக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் செய்யறாரு. அவரோட அந்த தாகத்தினாலே அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கவும் செஞ்சிடறாரு. அப்படி குடிச்ச உடனே மயங்கி கீழே விழுகவும் செய்யறாரு. ரிக்கியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனாலேயே தான் வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகவும் செய்யறாரு. கரெக்டான டைமுக்கு ரிக்கிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனாலே ரிக்கி சீக்கிரமாவே ரிகவர் ஆகவும் செய்யறாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது, ரிக்கி 71 நாட்கள் அந்த யாருமே இல்லாத டெசர்ட் பகுதியில தனியா உயிரோட இருந்தாருங்கிறது. இப்படி ஒரு நியூஸை கேட்டதும் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் உலகம் முழுவதும் ஒரு ஹிஸ்டரியாவே பேசப்பட்டது. கடைசியா நமக்கு இந்த ஸ்டோரி ஒரு விஷயம் சொல்லுது. சில நேரம் உடல் பலம் இருந்தாலும் நம் மனசு பலமா இருந்தால்தான் மனிதன் எதையும் தாண்டி தான் உயிர் காக்க முடியும்.